கர்த்தர் பண்ணுவதாக தேவதவசனம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். கர்த்தர் பண்ணுவதாக இந்த வசனம் பிலதெல்பியா சபைக்கு கர்த்தர் சொல்கிற வார்த்தை. அந்த சபை கொஞ்சம் பலன் இருக்குது, அதில் அவன் நிலைச்சிருக்கனால திறந்த வாசல் திறந்து வைக்கிறேன்னு கதை சொல்கிறார். அதை ஒருவனும் போட்ட மாட்டானே. இந்த வேளையில் நம்ம வாழ்க்கையிலுமே ஆவிக்கிற பலனை நம்ம சில பலன் கொஞ்சம் பலன் இருக்கும், ஆனால் அதில் நம்ம நிலைத்திருப்போமானால் நம்ம என்ன ஒவ்வொருத்தங்க ஒரு பலன் கற்று கொடுத்துருக்காரு. அவைக்கு ஒரு பலன்கள் ஒவ்வொருத்தங்க ஒரு கொடுத்துருப்பாரு. நமக்கு என்ன கொடுத்துருக்காரு கற்று தெரியும். ஏன்னா தாளந்து 5 தாளந்து கொடுத்தாரு, ஒவ்வொரு டைப் தாளந்து கொடுத்தாரு. ஆனால் அந்த தாளந்து வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னு தான் முக்கியம். இப்போது கொஞ்சம் பலன் இருக்குது, அந்த கொஞ்சம் பலனில் நீ கர்த்தருக்கு அவங்க அந்த வசனத்தின்படி அவன் வாழும்போது அவனுக்கு திறந்த வாசல் கொடுக்குறாரு, கர்த்தர் கொடுக்குறாரு. இந்த வேலை நம்ம எப்படி இருக்குன்னு தெரியாது, ஆனால் நம்ம கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் ஒரு சிறிய பலனாக இருக்கும். எந்த பலன் இருக்குமோ அந்த பலனில் நம்ம கர்த்தர் நம்ம மகிமைக்காகவும் மறுதலியாக நினைப்போம். எல்லா விஷயத்தையும் கர்த்தரோட மகிமைக்காகவும் அவர் பிரியமாக இருக்குமானால் கண்டிப்பாக பிலதெல்பியா சபைக்கு திறந்த தேவன் நமக்கும் ஒரு வாழ்க்கையில் ஒரு வாசல் இருந்தவர். அதை ஒருவனும் பூட்ட முடியாது. அந்த காரியத்தில் இந்த வேலையில் அப்படி பல ஆண்டுகளாக நீங்கள் வாசலை திறக்கலை, சில வாசலை இல்லைன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் நீங்கள் இருக்கிற பலத்தில் நீங்கள் வைராக்கியமாக இருப்பீங்கன்னா, அது இருக்கிற பலத்தில் மறுதலியாமல் கர்த்தருக்கு சாட்சியாக இருப்பீங்கன்னா உங்களுக்கு திறந்த வாசலை திறப்பார், எல்லாவற்றையும் திறப்பார். அதை ஒருவனும் பூட்ட முடியாது. அந்த பூமி எல்லாவற்றும் சாட்சி வாழ்க்கை தருவார், பல்லவத்தையும் ஆயத்தப்படுத்துவார். அர்ப்பணிப்போம். தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.